உட்காருவோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். அடுத்து வாசிப்போம். 2 ராஜாக்களின் புத்தகத்தில் 5ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனம். 2 ராஜாக்கள் 5:3. இந்த நாள் நற்செய்தி அறிவிக்கிற நாள். நம்முடைய வாழ்க்கையில் கசப்புகள் நிறைந்திருக்கலாம், வெறுப்புகள் நிறைந்திருக்கலாம், சூழ்நிலைகள் நமக்கு பிரதிகூலமாக காணப்படலாம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை என்று சொல்லுகிறது, என் தேவன் இங்கு இருக்கிறார், அவர் என்னுடைய எஜமானை குணமாக்க வல்லவராயிருக்கிறார். அந்த தேவனிடத்தில் என் எஜமான் போவாராகில் அவருக்கு சுகமாகும். ஒரு நற்செய்தி அறிவிக்கிற நாள். இந்த உலகத்தில் வந்த எந்த மனுஷனை எப்படிப்பட்ட பிரச்சனையில் இருந்தும் பிரகாசிப்பிக்கிற ஆண்டவர் இயேசு ஒளியாக இருக்கிறார். வேற எந்த ஒரு 33 கோடி பிசாசுகளும் அது பிசாசுகள் தான். ஆனா அவங்க சென்டிமெண்டல் பாதிக்கப்படும்படியாக நம்ம இது சொல்லக்கூடாது. அவங்களை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஏனென்றால் எல்லாரும் தேவனுடைய சாயலில் படைக்கப்பட்டவர்கள். இயேசு கிறிஸ்து எல்லாருக்கும் தான் இந்த உலகத்தில் வந்திருக்கிறார். ஆனால் அநேகருடைய கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறபடினாலே, கண்கள் திறக்கப்படாத நிலைமையிலே அநேக விதமான மாற்றங்களை தேடி சென்று கொண்டிருக்கிற இந்த கடைசி காலத்தில் நெருக்கங்கள், உபத்திரவங்கள், வாழ்க்கையில் குரோதங்கள், இன்னும் பலவிதமான தீமையான காரியங்கள், பாவங்கள், அசுத்தங்கள் பெருகி வைக்கிற காலத்திலே தேவனுடைய பிள்ளையினுடைய வாயிலிருந்து புறப்படக்கூடிய வார்த்தை என்ன? தேவனால் எல்லாம் கூடும். நாச்சியாரிடத்துல அவள் சொல்லுகிறாள், என் தேவன் உயிரோடு இருக்கிறார், அவரிடத்துல என் ஆண்டவர் போவாராகில் அவருக்கு சுகமாயிருக்கும், நலமாயிருக்கும். ஒரு நல்ல செய்தியை சொல்லக்கூடிய காலகட்டத்தில் வந்திருக்கிறோம். எல்லா இடத்துல இருந்தோம் அவிசுவாசமான வார்த்தைகளை பேசுவாங்க. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் விசுவாசமான வார்த்தைகளை பேச ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். விசுவாசமான வார்த்தைகளை. இந்த எலும்பு கூடுகள் உயிரடையுமா? அங்கு தேவனுடைய மனுஷன் சொல்லுகிறார், கர்த்தாவை நீர் அதை அறிவி, அது உயிரடையும். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், இதை பார்த்து நீ விசுவாசமான வார்த்தைகளை பேசு, அப்படி நீ பேசுகிறது உண்டானால் இவைகள் உயிரடையும். ஒரு சம்பவத்தை குறித்து பார்க்கிறோம். 1வது வாசிப்போம். இந்த சீரிய படைத்தலைவன் அவன் நாகமான். அவன் அந்த ராஜ்யத்தில் பெரியவனாக காணப்படுகிறான். அவனுடைய வாழ்க்கை எல்லா நலமும் இருந்தது. அந்த காலகட்டத்திலே சீரியாவுக்கும் இஸ்ரவேலுக்கும் எப்பொழுதுமே சந்தர்ப்பமான போர்கள், யுத்தங்கள் நடந்து கொண்டிருந்த காலம். ஆனால் இந்த சீரியா தேசத்திலே படைத்தலைவனாக இருக்கிற இந்த நாகமான் எவ்வளவு அந்தஸ்து இருந்தாலும், எவ்வளவு ஆசை இருந்தாலும், எவ்வளவுதான் அவனுக்கு சகல விதமான நன்மைகள் உலகத்தில் கொடுக்கப்பட்டிருந்தாலும் அவனோ குஷ்டரோகியாய் இருந்தார் என்று எழுதப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையில அநேக நன்மைகள் இருக்கலாம். ஆனால் ஏதோ ஒரு காரியத்துல நாம் தடுமாறி கொண்டிருக்கிறோம். ஏதோ ஒரு காரியத்துல விடை தெரியாமல் காணப்படுகிறோம். ஏதோ ஒரு பிரச்சனையை மேற்கொள்ள முடியாதபடி தவித்துக் கொண்டிருக்கலாம். அந்தரங்கத்தின் ஆழத்தில பயங்கரங்கள் சூழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு அவைகளில் இருந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும்படியாய் ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை அனுப்புகிறார். எப்படி அவன் சீரியா தேசத்துல தேவனுக்கு அடுத்த எதிராக இருக்கிற, தேவ ஜனங்களுக்கு எதிராக இருக்கிற ஜனமான கூட்டத்தின் நடுவிலே அவன் படைத்தலைவனாக இருந்தாலும் கர்த்தர் அவன் மேல் கடாட்சம் கொள்ளுகிறார். நீ எந்த நிலைமையிலே இருந்தாலும் தேவன் உன்னை நேசிக்கிறார். நீ எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், எந்த வகையிலே காணப்பட்டாலும், எந்த பின்னணியத்தில் இருந்தாலும் இயேசு உன்னை நேசிக்கிறார். அவனோ மகா பராக்கிரமசாலியாகி அவனோ குஷ்டரோகியாய் இருந்தார். மகா பராக்கிரமசாலி. He was a mighty warrior, yet he is a leper. அவன் பயங்கரமான காரியங்களை தேசத்திலே நடத்திக்கிறவனாய் இருந்தாலும் தேவனுடைய சமூகத்திலே வருவதற்கு தடைபட்டிருந்தார். அந்த குஷ்டரோகிகள் நேரடியாக மக்கள் மத்தியிலே காண முடியாது.
சமுதாயத்தில் நல்ல பெரிய காரியங்களை செய்வதற்கு முன்னுக்கு வர முடியாது. இப்படிப்பட்ட தடைகளோடு காணப்பட்ட மனுஷனை கர்த்தர் சந்திக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியம் நம்மை களங்கப்படுத்துகிறோம், இன்றைக்கு அதிலிருந்து ஒரு முற்றுப்புள்ளியை வைக்க ஆண்டவர் விரும்புகிறார். எதற்காவது நாம் நீண்ட காலமாக ஜெபித்துக் கொண்டிருப்போமானால், ஆண்டவரை இந்த நாளிலே எனக்கு ஒரு அற்புதத்தை தாரும் என்று சொல்லி ஜெபத்தோடு எதிர்பார்ப்போடு காணப்படும் போது கர்த்தர் நிச்சயமாக நமக்கு மாறாதவராயிருந்து அந்த அற்புதத்தை செய்வார். மாறாவின் கசப்பு நீங்கி போயிற்று. அதற்குரிய உபாயத்தை எலிசா மூலமாக கற்றுக் கொடுக்கிறார். பிரியமானவர்களே, ஜனங்கள் வழிநடத்தப்பட்டு வருகிறார்கள். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் சோர்ந்து போய் இருக்கிறார்கள். வனாந்தரமான வாழ்க்கை, யார் சொல்றது நம்புறது, நம்ம எந்த வழியில் எடுக்கிறது என்று சொல்லி தெரியாமல் இருந்த ஒரு காலகட்டத்தில் இங்கு ஆண்டவர் செய்கிறார், ஆண்டவர் செயல்படுகிறார். பிரியமானவர்களே, நம்ம இந்த ஆண்டவரை நம்புவோம். இஸ்ரவேலை நீ கர்த்தரை நம்புவோம். ஆரோன் குடும்பத்தாரை கர்த்தரை நம்புவோம். ஆண்டவருடைய நம்புகிற பிள்ளைகள் அது அந்நிய தேசத்தானாயிருந்தாலும் அந்நிய மார்க்கத்தானாயிருந்தாலும் அவருக்கு ரட்சிப்பு உண்டு என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ளுகிறோம். 2வது வாசிப்போம். இந்த சீரியா தேசத்துக்கும் இஸ்ரவேல் தேசத்துக்கும் அடிக்கடி சண்டை நடக்கிறது வழக்கம். அந்த சீரியா பலவிதமான அந்த சரித்திரத்தை வாசிக்கும் பொழுது நெடுங்காலமாக போர் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த போர் நடத்தி அந்த ராஜாவை சிறைப்பிடித்து அவர்களை கப்பம் கட்ட வைப்பார்கள். அந்த ராஜாங்கத்தில் உள்ள இஸ்ரவேல் தேசத்தில் உள்ள அநேக உச்சிதமான நன்மைகளை கொள்ளையிட்டு செல்வார்கள். அநேக சகோதரிகளை, ஸ்திரீகளை, பிள்ளைகளை சிறைப்பிடித்து செல்வார்கள். அப்படி சிறைப்பிடித்து செல்லக்கூடிய வழக்கமான காலகட்டத்தில் ஒரு சிறு பெண்ணையும் இந்த சீரியா தேசத்துக்கு இஸ்ரவேல் தேசத்தில் இருந்து சிறைப்பிடித்துக் கொண்டு வந்தார்கள். இந்த சிறு பெண் சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால் சுயாதீனமாக எதையும் சிந்திக்க முடியாது, தன்னுடைய பெற்றோர்களோடு பேச முடியாது, தனக்கு அருமையானவர்களை பார்க்க முடியாது, தான் விரும்பின ஆகாரத்தை சாப்பிட முடியாது, விரும்புகிற இடத்திற்கு போக முடியாது. பயங்கரமாக கஷ்டப்பட்டுக் கொண்டிருந்த ஒரு சிறு பிள்ளை, ஆனால் தெய்வத்துடைய சன்னிதானத்திலே வளர்க்கப்பட்டிருக்கிறார். நாம் எந்த சூழலில் இருந்தாலும் நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவருடைய சன்னிதானத்திலே ஒப்புக் கொடுத்து வளர்ப்போமானால் அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்படும். அந்த பிள்ளையின் மூலமாக தேவனுடைய ராஜ்யம் விரிவுபடுத்தப்படும். அது நிமித்தமாக பரலோகத்தில் பொக்கிஷங்கள் அநேகம் அந்த குடும்பத்துக்கு காணப்படும். இந்த சிறு பிள்ளை அங்கு கொண்டு போகப்படுகிறாள். அடுத்த வசனத்தை வாசிப்போம். இந்த சின்ன பிள்ளை சொல்லுகிறாள், சூழ்நிலைகளை கவனமா பார்க்கிறார். சூழ்நிலைகளை கவனமா பார்த்து சொல்றா, என்னுடைய ஆண்டவர் நான் இருக்கிற இடத்துல ஆசீர்வாதமா இருக்கணும் ஐயா. இந்த அடிமைத்தனமாக என்னை பிடிச்சு கொண்டு வந்திருக்கிறார்களே என்று சொல்லி அவள் கவலைப்படல, அந்த கவலையினால துக்கப்படல. அவள் இருக்கிற இடத்துல நான் எந்த பணி எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதிலே நான் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும். ஒருவேளை பணி இல்லாது இருந்தாலும் நான் இதிலே நான் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும். யாருக்காவது ஒரு நபருக்காவது என்னுடைய உலக வாழ்க்கை ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும். இந்த நாள் கர்த்தர் தந்த நாள். இந்த நாளிலே ஆண்டவரே நாம் யாருக்காவது உதவியாய் இருக்க வேண்டும், யாருக்காவது உதவியாய் இருக்க வேண்டும். வஸ்திரம் இல்லாத இருக்கிறவங்க வஸ்திரம் இல்லாதவர்களுக்கு கொடுக்கிறது, மாம்சமானவனுக்கு தன்னை ஒழிக்காது இருக்கிறது, துரத்துண்ட பிள்ளைகளை கூட்டி சேர்த்துக் கொள்கிறது, வியாதியஸ்தர்களாக இருக்கிறவங்களை விசாரிக்கிறது, இன்னும் நொறுங்குண்ட நறுங்குண்ட இருதயம் உள்ளவருடைய காயங்களை கட்டுகிறது. இவ்விதமாக இதை செய்கிறது. இவைகளை ஒருவன் எனக்கே செய்கிறானே ஆண்டவர் சொல்றார். இந்த சிறு பிள்ளை அந்த நாச்சியாரை பார்க்கிறார், அந்த குடும்பத்தின் வேதனையை பார்க்கிறார், அந்த குடும்பம் கடந்து செல்லக்கூடிய நிந்தைகள், அவமானங்களை, கஷ்டங்களை பார்க்கிறார். எல்லாம் இருந்தும் இந்த ஒரு காரியம் நடக்க மாட்டேங்கிறது. எல்லாம் இருந்து இந்த காரியத்திலே ஒரு முடிவில்லையே. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு சகாயம் இருந்தும் இந்த காரியம் எனக்கு தடை பண்ணப்பட்டிருக்கிறது என்று நொந்து கொண்டிருந்த நாகமானுக்கு, அதை காட்டிலும் மிகவும் வியாகுலப்பட்ட நாகமானுடைய மனைவிக்கு இந்த சின்ன பிள்ளை சொல்லுகிறாள். தன் ஆட்சியாரை பார்த்து, அவள் சமரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசியிடத்தில் போவாராகில் அவர் சுகமடைவார், அவர் நலமடைவார், அது நலமாயிருக்கும் என்று சொல்லி அவள் ஒரு நற்செய்தி சொல்லுகிறாள்.
இந்த நாட்களிலே அநேக விதமான தன்னுடைய பாரங்களை, ஆவி ஆத்மா சரீரம் சந்திக்கிற போராட்டங்களை அநேக இடத்தில் பகிர்ந்து கொள்வார்கள். ஆனால் நாம் அதற்கு பதில் கொடுக்கிற பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். பிரச்சனைகளுக்கு எதுவாக இருந்தாலும் பதில் கொடுக்கிற பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். அடிமைத்தனத்தில் இருந்தாலும் அவள் தன்னுடைய அழைப்பை மறக்கவில்லை. நான் எந்த சூழலில் இருந்தாலும் நான் யாருக்காவது உதவியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாச்சியாரிடத்தில் சொல்லுகிறார். என் ஆண்டவர், என்னுடைய எஜமான், அங்கு என்னுடைய தேசத்தில் இருக்கிற இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற தெய்வத்தை தேடி போவாராகில், தெய்வத்தை அறிந்திருந்தாராகில், தெய்வத்தை ஏற்றுக்கொள்வாராகில் அவருக்கு சுகம் உண்டாகும் என்று சொல்லக்கூடிய ஒரு நல்ல செய்தியை சொல்லுகிறாள். நாம எந்த ஒரு சந்தர்ப்பத்தில் ஆண்டவர் வெறுக்கிற காரியங்கள் தேசத்திலே நிறைய நடந்து கொண்டிருக்கிற காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் இருக்கிற சூழ்நிலையில இருக்கிற இடத்துல விசுவாச வார்த்தைகளை நாம் ஆண்டவருடைய நாமத்தினாலே பகிர்ந்து கொள்கிற பொழுது அங்கு ஒரு பெரிய அற்புத மாற்றம் உருவாகிறது. ஏனென்றால் ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையை ஆதியிலே அப்படி கொண்டு வந்ததினாலே நாம் இந்த சகல விதமான நன்மைகளோடு இந்த மூலமுறை வாசல் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த நாச்சியார் உடனே என்ன சொல்கிறார்? தகவல் தெரிவிக்கப்பட்டது. அப்பொழுது அடுத்த வசனத்தை வாசிப்போம். இந்த சம்பவத்தில் ஒரு நற்செய்தி இருக்கிறது. அதை ஒரு ஆள் அறிவிக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். இவங்க கம்யூனிகேட் பண்ணியாச்சு. இந்த பிசாசு பிடியிலிருந்து விடுவிக்கப்படுவதற்கு இதுதான் வழி. தேவ சமூகத்தில் நடு ராத்திரியில் எழுந்து ஆண்டவரை முழு இருதயத்தோடு பற்றிக்கொள். ஏசு உலகத்தில் போட வந்த அக்கினி பற்றி எரியட்டும் என்று சொல்லி வேண்டிக்கொள். அக்கினி பற்றி எரியும் போது பிசாசின் கிரிகளுக்கு அங்கு இடமில்லை. இது ஒரு நற்செய்தி. இந்த நற்செய்தியை அறிவித்தாள். இந்த சுகமாகக்கூடிய வழி அறிவித்தாள். அறிவித்த பிறகு என்ன சம்பவிக்கிறது? இந்த செய்தியை அந்த நாச்சியா எஜமானுக்கு அறிவிக்கிறார். ஒரு நற்செய்தி அறிவிக்கக்கூடிய வாழ்க்கையில வந்திருக்கிறோம். நாம் எல்லாரும் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள், தேவனால் முன்குறிக்கப்பட்ட பிள்ளைகள். எதற்காக? வாழ்க்கையில நல்ல காரியத்தை எடுத்துக்காட்டு, வாழ்க்கையில நல்ல செய்தி எடுத்துக்காட்டு. அறிவுள்ளவனாகிய நீ உன்னை ஒருவன் விக்கிர கோயில் இருக்க கண்டால் அவனுடைய மனசாட்சி நிமித்தம் நீ கரைபடுகிறாய். அவனுடைய மனசாட்சி நிமித்தம் நான் உன்னை சந்திக்கிறேன். ஆனபடியினால் இன்னொருடைய மனசாட்சி நிமித்தம் நாம் தேவனுக்கு அவமகிமையாய் இல்லாதபடிக்கு இங்கு அந்த நற்செய்தியை நாம் வெளிப்படுத்துவர்களாய் காணப்பட வேண்டும். ரஷ்யா தேசத்துல ஒரு சகோதரர் இங்கு அணுசக்தி நகர்ல அந்த அட்டாமிக் எனர்ஜில வேலை பார்த்த ஒரு சயின்டிஸ்ட் இன்ஜினியர், எனக்கு ஒரு நெருங்கிய நண்பர். அவருக்கு கூடங்குளத்தில் உள்ள அணுமின் நிலையத்தில் வேலை பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த சகோதரன் ஒவ்வொரு நாளும் எனக்கான சோழனுக்கு எனக்கான சோழனுக்கு சொல்றாங்க. ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு நல்ல ஒரு அசோசியன் ஐக்கியம் இருந்தது. அந்த சபையில போதகராக இருந்த காலத்திலும் இதுவரையிலும் நீடித்துக் கொண்டிருக்கிறார். அவர் ஒரு முறை ஆண்டவருடைய ஜெபத்தை கேட்டார். ஆண்டவரே ரஷ்யாவுக்கு அனுப்புகிறார், பார்த்து எனக்காக உற்சவம் பண்ணிடுங்க. ஆண்டுடைய சமூகத்தில் அவர் எல்லா இடத்திலும் பகிர்ந்து கொள்ள மாட்டார். இந்த காரியத்தை அவர் அங்கே சயின்டிஸ்ட் இன்ஜினியராக அங்கு ரஷ்யாவில் சில தொழில்நுட்பங்களை ஷேர் பண்ணக்கூடிய அளவில், எஜுகேட் பண்ணக்கூடிய அளவில் அனுப்பப்படுகிறார். ஒரு 100 பைபிள் அவருடைய பிரீஃப் கேஸில் வாங்கி வச்சிருந்தார். அவருடைய அந்த லக்கேஜில் அந்த ரஷ்யா அந்த காலத்தில் அந்த 23 தேசம் இந்த வேத வசனங்கள் எடுத்து செல்லக்கூடாத ஒரு காலம். அவர் அந்த இடத்துல ரயில்வேல நல்ல ஜோபிட்டே இருக்கிறாரு. அந்த கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ்ல வரும்போது அவங்களை எதுவுமே கண்டுக்கிடாம அப்படி விட்டுட்டாங்க. ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்தார். அந்த பைபிள் அவர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறேன். பிறகு ஒரு சயின்டிஸ்ட் இன்ஜினியர் மத்தியில் ஒரு கான்ஃபரன்ஸ்ல பேசும்போது அவருக்கு பின்னால ஒரு விக்கிரக படத்தை வச்சிருந்தாங்க. இவர் பார்த்துருக்கிறாரு. பார்த்துட்டு இயேசு கிறிஸ்துவை பற்றி அந்த டெக்னாலஜியில சொல்லியிருக்கிறார். அப்ப டெக்னாலஜி சொல்லும் போது நிறைய மக்கள் அவங்களுக்கு எதிர்பார்ப்போம்னு சொன்னாங்களா, இந்த சயின்டிஸ்ட் எப்படி அந்த இயேசு கிறிஸ்து தான் இப்படி சொல்லி இதை லிங்க் பண்ணி கொண்டு வர்றாரு இந்த சயின்ஸோட டெக்னாலஜியோட சொல்லும் போது இவர் கடைசியில் அவங்களுடைய காலில் வரும்போது கேட்டிருந்தாரு. எல்லாரும் உட்கார வச்சு ஒரு ஃப்ரெண்ட் கேட்டு
இப்படி தேசம் எந்த ஒரு மார்க்கத்தை இப்படி பண்ணுவதற்கு குறிப்பா போக்கஸ் பண்ணி சில காரியங்களை சுயநலமா செய்யறதுக்கு ஒத்து கொடுக்கல. இந்த இடத்துல பின்னால மாற்றிருக்கிற நீங்க போட்டாவை மாற்றீங்கன்னு சொன்னா இது செக்குலர் ஸ்டேட். யாரும் எந்த காரியத்தையும் ப்ராபகண்டா பண்ணலாம், செயல்படலாம். நீங்க முதல்ல மாதிரியா இருக்கும் போது அப்படிப்பட்ட காரியங்கள் நடைபெறும். சந்தோஷமா சிரித்து உற்சாகமா சொன்னாங்க. அந்த ரஷ்ய தேசத்தின் மக்கள் ஏற்றுக்கொண்டாங்க. இன்றைக்கு ரஷ்ய தேசத்துல இந்த வேதாகமம் செல்வதற்கு தடையேறவில்லை. பிரியமானவர்களே, நற்செய்தி சொல்லுகிற பிள்ளைகளாய் வாழ வேண்டும். நற்செய்தி கொடுக்கிற பிள்ளைகளாய் வாழ வேண்டும். நல்ல செய்தி சொல்லணும். எது எப்படி இருந்தாலும் ஆண்டவர் நிச்சயமாக சுகம் தருவாருங்க. அவர் உங்களுடைய பாடுகளெல்லாம் ஏற்றுக்கொண்டாரு. நம்மளை பார்க்கும்போது மனதுருங்கிற தேவன், அவரை தவிர வேற ஒருவரும் இல்லை. மரணத்துக்கு உனக்கு உலகி தூரத்தான் இருக்கிறது என்று சொல்லி தாவீது சொல்லக்கூடிய வேலை நேரிட்ட பொழுதிலும் தாவீதை பாதுகாத்தாரே, உனக்கு சுகம் தருவார், உன்னையும் பாதுகாப்பார் என்று சொல்லக்கூடிய செய்தி அந்த சிறு பிள்ளையிடத்தில் இருந்தது. அந்த செய்தி சரியான நபர்களுக்கு சொல்லப்பட்டது. இந்த நாட்களிலே நமக்கு ஆண்டவர் தரக்கூடிய நல்ல வாழ்க்கை செய்தியாக மாறி அது அநேகரை தொடுபடியாக ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அடுத்த வருஷத்தை வாசிப்போம். இந்த போதுமா இந்த பகுதியில அவர் சொல்லுகிறார். உடனே என்ன சொல்ற, ராஜாவுக்கு அவங்க கான்டாக்ட் நடக்கிறது. எப்படி பரிமாறிக்கொள்கிறார்கள்? என்னுடைய தேசத்திலே மிக சிறந்த ஒரு புத்திமான், அவர் படைத்தலைவன் ஒருவர் இருக்கிறார். அவரை உன்னுடைய தேசத்துக்கு அனுப்புகிறேன். நீ அவனை சுகமாக்க வேண்டும். தேசம் சீரியாவுக்கும் இஸ்ரவேலுக்கும் பிடிக்காது. எப்போது சண்டை நடக்கும். ஆனால் இப்பொழுது அவர் நிருபங்களை எழுதுகிறார். என்னுடைய தேசத்தின் மிக முக்கியமான ஒரு படைத்தலைவன் நாகமானை அனுப்புகிறேன். நீ அவனை குஷ்ரோகத்தில் இருந்து சுகம் தர வேண்டும் என்று சொல்லி அவன் அனுப்புகிறார். இஸ்ரவேல் ராஜா இந்த காரியங்களை குறித்து கேள்விப்பட்ட பொழுது அவன் மிகவும் துக்கப்படுகிறான். நிருபத்தை வாங்கிக் கொண்டு அவன் துக்கப்படுகிறான். என்னை விரோதிக்க சமயம் தேடுகிறான், என்னுடைய ஜனங்களை பட்சிக்கவும் சமயம் தேடுகிறான் என்று சொல்லி அவன் வஸ்திரத்தை கிழித்துக் கொள்கிறான். நமது நிமித்தம் அநேக பாடுகளை உபத்திரவங்களை அனுபவிக்கக்கூடிய தேசத்தின் நிமித்தம் அனுபவிக்கக்கூடிய நேரங்கள் வருமானால் நாம் அதில் ஏதாவது ஒரு நன்மை செய்யலான்னு சொன்னா, இந்த பிரச்சனையில என்னால ஒரு சின்ன காரியங்கள் செய்யும் போது அங்கு சமாதானம் உண்டாகும் சொல்லி நினைச்சிருந்தா நம்ம இந்த காரியத்தை சொல்லலாம். தேவ சன்னிதானத்தில் ஒரு மனதோடு இந்த காரியங்கள் வாய்க்கும். நம்ம இன்னும் இத்தனை வயசான இன்னும் சின்ன பிள்ளை மாறி சில காரியங்களிலே நாம் அசதியாக இருந்தால், ஜாக்கிரதை இல்லாமல் இருந்தால் அநேக பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வேலைகள் நேரிடுகிறோம். ஆனால் இந்த சின்ன பிள்ளை சொன்னதை எடுத்து சொல்லியாச்சு. அவங்க இப்ப நிரூபத்தாரான்னு சொல்லி அது ராஜாவுக்கு எட்டியாச்சு. ராஜாவுக்கு எட்டுனது ராஜா துக்கத்தோடு இருக்கும்போது அந்த இடத்துல தீர்க்கதரிசிகள் உண்டு. இந்த கித்திப்பாடா பகுதியில மக்கள் பிரச்சனைகளை சந்திக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த கித்திப்பாடால ஒரு ஆலயம் உண்டு. இந்த ஆலயத்துல தேவனுடைய வல்லமை உண்டு, தேவனுடைய மகத்துவம் மகிமை உண்டு. இந்த இடத்துல எழுதக்கூடிய ஜெபங்களுக்கும் விண்ணப்பங்களுக்கும் அந்த தேவனுடைய கண்களும் செவிகளும் திறந்திருக்கும். அந்த நம்பிக்கையோடு நாம் தெய்வத்தை பகிர்ந்து கொள்ளுகிற பொழுது, அந்த நம்பிக்கையோடு அந்த மக்களுக்கு ஆண்டவரை எடுத்து காண்பிக்கிற பொழுது அங்கு ஜனங்கள் அற்புதத்தை பெறுவார்கள். உன்னால் முடிந்த மட்டும் நல்ல வார்த்தைகளை பேசு. உன்னால் முடிந்த மட்டும் தேவன் நமக்கு தரக்கூடிய நன்மைகளை குறித்து பேசு. தேவன் உன்னுடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகளை சொல்லும் போது அங்கு அற்புதம் உண்டாகும். இந்த காலகட்டத்தில் எலிசா வருகிறார், வந்து சொல்கிறார். இஸ்ரவேலின் ராஜா தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்ட செய்தியை தேவனுடைய மனுஷனாக எலிசா கேட்ட பொழுது அவன், உம்முடைய வஸ்திரங்களை கிழித்துக் கொள்வானே, அவன் என்னிடத்தில் வந்து இஸ்ரவேலிலே தீர்க்கதரிசி உண்டு என்பதை அறிந்து கொள்ளட்டும் என்று சொன்னார். ஏன் கஷ்டப்படுறீங்க ஐயா? தேவ நிச்சயமாக ஜெபத்தை கேட்கிறவர். தேவ நிச்சயமாக சகல வியாதி உன்னை விட்டு விலக்குவேன் என்று சொன்னார். என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். ஆனபடினாலே நிச்சயமாக சுகம் உண்டு என்று சொல்லி அவர் அறிந்து கொள்ளட்டும். இஸ்ரவேலின் தேவன் உண்டு என்பதை அறிந்து கொள்ளட்டும். என்னுடைய வாழ்க்கையில் கிரீஷ ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார் என்பதை அறிந்து கொள்ளட்டும்.
நான் பயங்கரங்கள் சூழ்ந்து இந்த யோர்தான் நதியிலே இப்புறத்திலே இருந்து துக்கத்தோடு இருந்த பொழுது, என்னுடைய எஜமானை இழந்து தவித்துக் கொண்டிருந்த பொழுது, பரிகசிக்கப்பட்ட பொழுது, தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எல்லாரும் சேர்ந்து பரிகசித்த பொழுது, வானத்திலிருந்து ஒரு சால்வையை பெற்றேனே. நான் அந்த தேவனிடத்திலிருந்து சால்வை பெற்றது உண்மையானால் இந்த குஷ்டரோகி நாகமான் நிச்சயமாக சுகமடைவார், அவன் தேவன் உண்டு என்பதை அறிந்து கொள்ளட்டும் என்று சொல்லி நல்ல செய்தியை சொல்லுகிறார். அவர் நல்ல செய்தி சொல்லுகிறார். பிரியமானவர்களே, அவருடைய வாழ்க்கை, அவர் தன்னுடைய வாழ்க்கையை சாட்சியாக சொல்லுகிறார். அறிந்து கொள்ளட்டும் என்று ராஜாவுக்கு சொல்லி அனுப்பினார். ராஜாவுக்கு தகவல் கொடுத்தாச்சு, சுகமாகக்கூடிய வழி. ஏனென்றால் ஆண்டவர் சொல்றாரு, சுகவீனமா இருந்தா தேவனுடைய வார்த்தை தான் நம்ம குறைக்கும், சகல வியாதியும் உன்னை விட்டு விலக்குவேன் என்று சொல்றாரு. நானே உன் பரிகாரி என்று சொல்லுகிறார். உனக்குள் எந்த விதமான சொரூபங்களும் விக்கிரகங்களும் நீ உண்டாக்க வேண்டாம், அதை நமஸ்கரிக்கவும் வேண்டாம், அதை சேவிக்கவும் வேண்டாம் என்று சொல்றார். அப்ப நானே உன் தேவன், நானே உன் தேவனாகி கர்த்தர் என்று சொல்லுகிறார். யெகோவா ரப்பா, சுகம் தரும் தேவன். எகிப்திற்கு வரப்படும் எந்த ஒரு வியாதியும் உனக்கு வர பண்ண மாட்டேன். தேவனுடைய வார்த்தையில் நாம் கழுவப்பட வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தையில் கழுவப்படும், என்னை கழுவும் என்று சொல்லி அர்ப்பணித்து கழுவப்பட்டால் இந்த வார்த்தைகள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அப்படியே சம்பவிக்கிறது. இந்த எலிசா சொல்றார், இதை அந்த அந்த நாகமான் அறிந்து கொள்ளட்டும், அவன் தேவன் உண்டு என்பதை அறிந்து கொள்ளட்டும். இதுவரையிலும் தேவன் உண்டு என்பதை நாம் அறிந்து கொள்ளாதிருந்தோமானால், தேவனுக்கு பயப்படாதிருந்தோமானால், இன்றைக்கு ரட்சணிய நாள். தேவன் உண்டு என்பதை அறிந்து கொள்வோம். நமக்கு தேவனுக்கு பிரியமில்லாத கிரியைகளை அப்புறப்படுத்துவோம். தேவ சமூகத்தில் நெருங்கி வருவோம். எந்த காரியமாயிருந்தாலும் ஆண்டவரை நாம் செய்கிறது அதேவனுக்கு தெரியாது. என்னுடைய அந்தரங்கத்தின் ஆழம் வேதனைப்படுகிறது. என்னுடைய குடும்பத்தில் துக்கம் அதிகரிக்கிறது. ஆண்டவரை கூட்டம் செய்யும் இஸ்ரவேலிலே தேவன் உண்டு என்பதை நான் அறிந்து கொள்ளட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிற பொழுது ஆண்டவர் நிச்சயமாக அவ்விதமான ஒரு சூழல் நமக்கு தெரியப்படுத்துவார். அந்தபடியே நாகமான் என்ன செய்கிறான்? தன்னுடைய குதிரைகளோடும் தன்னுடைய ரதங்களோடும் தன்னுடைய வீரர்களோடும் அவன் நேரடியா எலிசாவுடைய வீட்டுக்கு முன்னால் வந்து நிற்கிறான். எலிசாவுடைய வீட்டுக்கு முன்னால், எனக்கு சுகம் வேணும், யாரு என்ன செய்தாலும் சரி, நான் என்னுடைய பழைய வாழ்க்கைக்கு பேரும் எனக்கு சுகம்தான் வேணும். அநேக அற்புதங்களை பெற்ற பிறகு தேவனுடைய வாழ்க்கை, தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆச்சை இருக்காரு. இந்த நிலைமையில நாங்கள் தூக்கி எடுத்தாரு. இந்த வறுமை கோட்டுக்கு கீழே இருந்து எனக்கு ஒரு வாழ்வு தந்தாரு, வாழ்வு ஆதாரத்தை தந்தாரு. கொஞ்ச நேரத்துல வந்துடுவாங்க. அப்படி ஆண்டவருக்குள்ள ஆண்டவருக்கு தூரம் போயிடுவாங்க. இந்த நாகமானி வரும்போது அப்படித்தான் வரலாம். எனக்கு எப்படியாவது சுகந்தாரு. அது யாரு தந்தாரு? எதிரி, இஸ்ரவேல் எதிரி, அந்த சீரியா தேசத்தில் உள்ள மக்களுக்கு அவன் எதிரியா இருந்தா என்ன? ஒரு அம்மா ஜோம் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஜோம் பண்ணிட்டே இருக்கும்போது எதுக்காக ஜோம் பண்றாரு? ஆண்டவரே, எனக்கு இன்னைக்கு ரேஷனுக்குள்ள பொருட்கள் நிறைய வேணும், நிறைய பழங்கள் எல்லாம் நீ சாப்பிட விருப்பமா இருக்கு. ஒரு விதவை அந்த அம்மா சத்தமா ஜோம் பண்ணாங்களாம். சத்தமா ஜோம் பண்ணி அவர் வீட்டுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு ஆன்டிகிரைஸ்ட், ஒரு ஆர்எஸ்எஸ் மாதிரி உள்ள ஆள், பஜ்ரங் தள் அல்லது சிவசேனா, இந்த கம்பெடுத்து போகக்கூடிய பார்ட்டிகள், காவி கலாச்சாரத்தில் உள்ளவங்க எல்லாம் பார்த்துட்டு பரியாசம் பண்ணக்கூடிய பார்ட்டி, அதில் முக்கியமான ஆள் அந்த வீட்டு முன்னிலிருந்து கேட்டுக்கிட்டு வந்திருக்காங்க. இந்த அம்மா நல்ல சத்தமா ஜோம் பண்றாங்க. ஆண்டவரே, எனக்கு இந்த நாளுக்கு ஒரு ரிலேஷன் வேணும், இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் வேணும்னு எல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்துட்டு, நீ இப்படியா ஜோம் பண்றா, நான் பார்த்துக்கிட்டேன், உனக்கு ஆண்டவர் என்னதான் செய்வார் பார்த்துக்கிட்டேன் என்னட்டு அவன் என்ன செய்யறான்? அவன் போய் எல்லா ரேஷனையும் அனுப்பி எல்லா ரேஷனையும் ரெடி பண்ணி கட்டி எடுத்து அந்த வீட்டுக்கு அனுப்பி விட்டுட்டான். வீட்டு முன்னுக்கு வந்து இருக்கணும். வீட்டு முன்னுக்கு ஒருத்தர் வாசலை தட்டுதான். வீட்டு முன்னுக்கு ஒருத்தர் வச்சுக்கிறாங்கன்னு சொல்லுவோமே. இந்த அம்மா ஜெபமெல்லாம் முடிச்சுட்டு பிறகு எப்போ ஒரு சந்தர்ப்பத்தில் கதவை திறந்து பார்க்கும்போது துள்ளி குதிச்சு ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணாங்களாம். எனக்கு கேட்டது எல்லாமே கிடைச்சிச்சு, எனக்கு கேட்டது எல்லாமே கிடைச்சிச்சு. இந்த சந்தோஷம் ஆண்டவரே ஸ்தோத்திரம்னு சொல்லி ஆண்டவரை இன்னும் நல்ல ஸ்தோத்திரம் பண்ணான். எப்படி அந்த முடவன் துள்ளி குதித்து எழுந்து நின்று நடந்து தேவாலயத்துக்கு போனான். அப்படி ஆண்டவருக்கு நன்றியோட தேவனை தொழுது கொள்றார். இந்த மனுஷங்களுக்கு நேரே வாரானா? நீ என்ன பிசாசு இவ்வளவு சொல்லி காலம் பேசிட்டு இருந்தா, உனக்கு கொடுக்கப்பட்ட ரேஷன் எல்லாம் உனக்கு ஆண்டவரை கொண்டு கொடுத்தாரு. அது நீ பிசாசுன்னு சொல்லக்கூடிய அந்த நாக்கரவனுக்கு கொண்டு கொடுத்துருக்கிறேன், நீ அதனால நான் கும்பிடக்கூடிய பிசாசு தான் கும்பிடணும்னு இந்த அம்மா சொன்னாங்களாம்.
நான் தேவனிடத்தில் ஜெபித்தேன். தேவன் பிசாசா இருந்தாங்க, யாரா இருந்தாங்க, தேவன் அவன் மூலமாக எனக்கு இந்த காரியத்தை செய்திருக்கிறார். பிரியமானவர்களே, தேவன் யார் மூலமாவது நமக்கு காரியத்தை செய்வார். இந்த நாகமான் வீட்டுக்கு வந்து நிற்கிறான், எலிசா வீட்டுக்கு வந்து நிற்கிறான். அவனுக்கு சரியா தெரியல, ஆராதனை என்னன்னு தெரியல, நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவர்னு தெரியல. அவன் ஆண்டவரோடு விளையாடி கொண்டிருக்கிறான். ஆனால் அவருடைய இருதயமோ தெய்வத்தை பற்றி கொண்டிருக்கிறது. நேரே வந்து சொல்றான், நாகமான் வீட்டுக்கு முன்னால், நாகமான் எலிசாவின் வீட்டுக்கு முன்னால் எப்படி வருகிறான்? அவருடைய மனதில் ஒரு விதமான எண்ணத்தோடு வருகிறான், ஈகோ, பெருமையோடு வருகிறான். நான் பெரிய ஆளாக இருக்கிறேன், எனக்கு இந்த ஒரு காரியம் போயிட்டு சொன்னா இந்த சமுதாயத்துல நான் தான் பெரிய ஆளு அப்படின்னு சொல்லி இதை எலிசா வந்து என மேலாம் தடவி பார்த்து அவன் எனக்கு சுகம் தரணும்னு சொல்லி அந்த சிந்தனையோடு வருகிறான். இந்த சிந்தனையை தேவன் தம்முடைய பிள்ளைக்கு வெளிப்படுத்துகிறான். இவனுடைய இருதயம் கர்வம் கொண்டிருக்கிறது, இவனுடைய இருதயம் மேட்டிமடைந்து கொண்டிருக்கிறது. ஆனபடினாலே நீ இவனுக்கு செய் என்று சொல்லி அனுப்பிவிடுகிறான். இந்த எலிசா என்ன செய்கிறார் சொல்லுகிறார், என்ன நினைத்திருந்த அப்பொழுது 10 அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவாய் என்று சொல்ல சொன்னான். இந்த எலிசா வீட்டுக்கு முன்னுக்கு வந்து நிற்கிறான். எலிசா அவனை கண்டுகொள்ள, ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கு ஏற்றபடிதான் செயல்படுற. யாரு அருகில கொஞ்சம் குறைச்சி இருக்கிறவங்களுக்கு, மீன் பிடிக்கிறவங்களுக்கு கடல்ல ஒரு வரலாறு, கடல்ல மீன் பிடிக்கக்கூடிய வலைக்கு ஒரு தாய் இருக்கிறது, அங்க வலையை போடுறான், நிறைய மீனெல்லாம் வருது, ஆகாதெல்லாம் காசைக்கு கூட போடுறான், நல்லதெல்லாம் சேர்க்கிறான். உழவனை பார்த்து, விவசாயிகளை பார்த்து, பரலவராஜ்யம் நிலத்தில் விதைக்கு பாய் இருக்கிறது. ஆண்டவர் அவங்களுக்கு தக்கதான் செயல்படுறார். பிரயாச பலன் எப்படி கொடுக்கிறாரு? அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலன் தருகிறது. நம்ம எவ்வளவு செய்தாலும் அவ்வளவு நிச்சயமா பதில் உண்டு. தேவ சமூகத்தில் எத்தனை நன்மை செய்தாலும் நிச்சயமா பதில் உண்டு. அதனால முடிஞ்ச அளவுக்கு நம்ம நன்மை செய்வோம். இந்த மனுஷன் இந்த இடத்துல வந்து நிற்கிறாரு. அப்ப எலிசா என்ன சொல்றாரு? ஒரு ஆள் அனுப்புறாரு. எலிசா போய் சொல்லல. ஏனென்றால் நீ வந்திருக்கிற மனசு வித்தியாசமான மனசோடு வந்திருக்கிறாய். அதனாலே ஒரு ஆள் அனுப்பி சொல்றாரு, என்னுடைய உன்னுடைய எஜமான் நீ போய் யோர்தானில எத்தனை நேரம் சொல்லுங்க, கொஞ்சம் 7 தரம். நம்ம வாயை மூடிட்டே இருக்க கூடாது. வாயை திறந்தாலும் நமக்கு என்ன செய்யணும்? ஒரு அலட்டாகும், சுறுசுறுப்பாகும். அப்படியே வாயை மூடிட்டே இருக்கணும்னா உறக்க செலவு, கண்ணை கட்டும். எல்லாம் நல்ல கிளைமேட், சூழ்நிலை காலநிலை பிளஸ்டர்ஸ் தான் இருக்குது. ஊட்டி கொடைக்கானல் மாதிரி இருக்கு. அப்படி விட்டா எல்லாரும் என்ன செய்வோம்? நல்ல அழகான தூக்கம், ஒரு சாப்பாடு சாப்பிடலான்னு பிளான் பண்ணுவோம். அதனால நம்ம ஆண்டவருக்குள்ள அந்த வார்த்தை எழுத்துல அப்படியே கொண்டு வரணும். இந்த எலிசா சொல்றாரு, நீர் போய் யோர்தானிலே 7 தரம் ஸ்நானம் பண்ணும் என்று சொல்லி அனுப்புகிறார். அப்பொழுது அந்த நாகமான் சொல்றாரு, நான் இன்னபடி என்கிட்ட வந்து என்னை கும்பிட்டு தொட்டு தடவி இப்படிலாம் சுகம் பண்ணுவாருன்னு நினைச்சேன். இவர் அப்படி செய்யலையே. நான் குளிச்சு சுத்தம் பண்ணுறவங்களுக்கு எங்க ஊர்ல எத்தனை அறிவு உண்டு. நம்ம எது சொன்னாலும் சில பிள்ளைகள் ஸ்கூல்ல காலேஜில் லெக்சர் பண்ணிட்டு இருக்கும்போது, டீச்சர் ப்ரொஃபஸர் லெக்சர் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த வாயை அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க. அந்த வாய் எப்படி அசைதுன்னு சொல்லி அதுக்கு செடிக்கு உணவு கொடுத்தாதான் என்ன உண்டாகிறது? கேட்கிறவர் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறார். அந்த செடி கேளுங்கள், அப்பொழுது நீ கேளுங்க, வசனத்தை கேளுங்க. அப்போ இன்னும் பார்க்கும்போது காது உள்ளவன் எவனும் அவன் கேட்கிறவன். அப்போ நம்ம பிரச்சனை என்னன்னா, கொஞ்சம் அந்த கான்சன்ட்ரேஷன் வந்துட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்குது. கேட்டா இந்த நேற்று நாங்கள் ராத்திரி ஒரு 12 மணி போல சும்மா கதவை அடைக்கிறவங்க வெளியே வரும்போது ஒரு பெரிய பெருசாக வந்து எங்களுக்கு வீட்டுக்கு ஆப்போசிட் வீட்டுனால அதை சுற்றி ரொம்ப உல்லாசமாக நடக்குது. ஒரு 5 நிமிஷம் நாங்கள் அப்சர்வ் பண்ணியிருப்போம். அது மேலே ஒரு ஸ்டெப்பு, ஒரு முதல் கிரவுண்ட் ஃப்ளோர் முடியாது, மேலே வந்து அப்படி சுற்றிக்கிட்டே இருக்குது. பெருசாக எதுக்கு வருது? பெருசாக விருது சாப்பிட வருது. பெருசாக எதுக்கு வருது? அங்கே வீட்டை சுத்தம் இல்லாமல் வச்சிருப்பாங்க. அந்த வீடு கிளீனாக இருக்காது. வீட்டை பின்னாடி சகதி தொழிலுமா இருக்கும். கண்ட பொருட்கள்லாம் தூக்கி போட்டிருப்பாங்க. பூனைக்கு கொஞ்சம் ஏதாவது ஒன்று ஆகாரம் வச்சிருப்பாங்க. அது பாதி திருட்டு பாதியை போட்டுறது இருக்கும். அதனுடைய ஸ்மெல் வித்தியாசமாக இருக்கும். அதனால இந்த பெருசாக இதுக்கெல்லாம் மோப்ப முடிச்சுட்டு அது வரும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஆகாரத்தை ஆண்டு வச்சிருக்கிறார். அப்போ இதை அவங்க கிளீன் பண்ணாததுனால அப்படி வருது. நான் டார்ச் எடுத்துக்கிறது கரெக்டாக அந்த பாயிண்டாக அடிக்கும் போது அந்த டார்ச் எல்லாரும் மைண்டு
அப்போ இதில் நான் புரிஞ்சு கொண்டேன். இது கடைசி கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்துட்டு எல்லாரும் பார்த்தாங்க, எல்லாரும் எழுதி காட்டுன்னு பார்த்துட்டு ஏன்னா இந்த காலங்கள் மாறணும். இப்படிப்பட்ட நம்முடைய வாழ்க்கையில் அர்த்தங்கள் தீமையான ஒரு தெரியாத காரியங்கள் எல்லாம் மாறியாச்சுன்னா அந்த பெருசாடி வராது. அந்த சத்துருவாகிய பெருசாடி நம்முடைய குடும்பத்தில் வரமாட்டான். நம்முடைய சரௌண்டிங்ஸ் ரொம்ப கிளீனாக இருக்கணும். சும்மா எதையாவது இடத்த ஒரு குப்பை கூட மாறி போட்டு ஒரு பெரிய மலை மாறி குடிச்சு வச்சாச்சு நாங்கள் எல்லா இடத்துலையும் எல்லாம் வரும். இந்த நாகமானு சொல்றான், நான் குளிக்கிறதுக்கு சுத்தமாகிறதுக்கு எங்கள் ஊரில் உள்ள 2 நதி இதெல்லாம் இந்த டிபார்ட்மெண்ட் எல்லாம் சகோதரிகளுக்கு தான். எங்ககிட்ட எல்லாம் கேட்கறாருங்கிற மாதிரி நீங்க முழிக்கிறீங்க. ஆனா நம்ம ஆபனா பர்பா இந்த 2 நதி இருக்கிறது அதை விட என்ன யோகா நதி என்ன அளவுல விசேஷம்னு சொல்லி அவர் என்ன செய்யறான், துக்கத்தோடு காணப்படுகிறான். பிரியமானவர்களே, ஒரு மனுஷன் நல்ல வழி சொல்லும் போது, நம்முடைய பிள்ளைகளுக்கு சகாயம் சொல்லும் போது, பரலோகத்தின் ஞானத்தை குறித்து போதிக்கும் போது அதை கவனமாக கவனிக்க வேண்டும். கவனமாக கவனிக்கிற பொழுது அது ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்படும். அவன் சொல்றான், என்னுடைய நதிகளை பார்க்கிலும் தமஸ்கு நதியாகி ஆபிரகாம் பர்பாரை பார்க்கிலும் இது நல்லதோ, இது உக்கிரத்தோட அவன் திரும்பி சென்றான், கோபத்தோட திரும்பி சென்றான். அப்போ அவனுடைய ஊழியக்காரங்கள்லாம் சமீபத்தில் சொல்றாங்க, அவங்க ஒரு பெரிய காரியத்தை செய்ய சொன்னா, நீங்க செய்யுங்கள் ஐயா, இந்த இடத்துல ஆலயத்தை கட்டி கொடுங்க, அதுக்கு இந்த இடத்துக்கு நீங்க கால்நடையா பிரயாணம் பண்ணுங்க, காட்டிலிருந்து ராமேஸ்வரம் வர நீங்க அப்படி இப்படி மேல தண்ணி ஊட்டிகிட்டே போயிட்டு இருங்க, அல்லது ஏதாவது செய்யுங்கன்னு சொன்னா செய்வீங்க இல்லையா? ஆனா சுத்தமாகும் என்று சொல்றது எவ்வளவு சின்ன காரியம், இது செய்து பார்க்க கூடாதா? சில வேலைகள்ல சின்ன காரியத்துல நமக்கு அற்புதம் கிடைக்கும். நம்ம அனைவரை பரியாசம் பண்ணிடுவோம், அனைவரே அவமதிச்சிடுவோம், நம்முடைய வயசு வித்தியாசம் இல்லாம தீமையான காரியத்தை கொடுத்து ஜோடிச்சு பேசிடுவோம். பிறரை அவமதிக்கிறவன் பாவம் செய்கிறான். அந்த பாவம் வாசல் படியிலே படுத்திருக்கும். ஆனா இவருடைய மதிகேட்ட சொல்றதுக்கு சொல்றாங்க, அவங்க தெரிஞ்ச அளவுக்கு சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். தேவனுடைய பிள்ளைகள் தான் சமாதானத்தை செய்ய முடியும், பிரயாசப்படுத்த முடியும். அப்ப அந்த பிள்ளைகள் என்ன செய்வாங்க, ஆண்டவருடைய ஒரு வார்த்தையை நல்ல செய்தியை சொல்லும் போது அநேக ஆதரவான மக்களை தருவாங்க. அந்த ஆதரவான செய்திகள் என்ன சொல்லுவாங்க, சமாதானப்படுத்துவாங்க. அவர் பெரிய காரியம் செய்திருந்தா செய்ய மாட்டீங்களா, ஆனா சின்ன காரியத்தை சொன்னாரு செய்யுங்கன்னு சொல்லும் போது அந்த மனுஷன் மறுபடியும் என்ன செய்யலாம், யோர்தானுக்கு போகிறான். அவன் தேவனுடைய வார்த்தையின் வெளியே மூழ்குகிறான். அவன் அவிசுவாசம் இருந்தாலும் ஒவ்வொரு முகமும் எழுப்புறான், பார்க்கிறான் இல்லை. ஆனால் எந்த காரியம் முழுமையாக செயல்படுகிறான். தேவனுடைய சமூகத்தில் அரைகுறையான காரியம் அல்ல, முழுமையான கீழ்ப்படிதலோடு, ஆண்டவரே நான் பாவியான மனுஷன், எனக்கு உதவி செய்யும், நான் இன்னும் பாவத்திலே சில பாவங்களை விட முடியாமல் இருக்கிறேன், எனக்கு உதவி செய்யும், மனுஷர்கள் பார்வைக்கு நான் நல்லவனை போல காணப்படுகிறேன், எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் 7வது முங்குகிறான். 7வது முங்கும் போது அவருடைய சரீரம் சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறிற்று. கர்த்தருடைய அற்புதம் உண்டாயிருந்தது. பிரியமானவர்களே, நாம் எந்த நிலைமையில் இருந்தாலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்மை ஆட்கொள்கிறது. கீழ்ப்படிதலோடு ஆண்டவருடைய சுத்தத்தை அறிந்து தேவ சமூகத்தில் நெருங்கி வருகிற பொழுது அந்த ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் தாமே வார்த்தையின் மூலமாக ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.